அண்மை செய்தி, இரண்டாவது நாளாக நடைபெறும் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து செய்தியாளர் பூபாலன் வழங்க செய்திகளை கேட்கலாம். பூபாலன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகா. தமிழ்நாடு விளையாட்டு ஆணையம் மற்றும் ரேசிங் ப்ரோமோ பிரைவேட் லிமிடெட் இணைந்து ஃபார்முலா 4 கார் ரேஸ் பந்தயமானது நடைபெறுகிறது. இந்த பந்தயம் 5 கட்டங்களாக நடைபெற உள்ள நிலையில் குறிப்பாக சென்னை, கோவை, இருங்காட்டுக்கோட்டை, டெல்லி ஆகிய பகுதிகளில் கார் பந்தயம் நடக்க உள்ளது. இதையொட்டி முதல் கட்டமாக காஞ்சிபுரம் இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள மெட்ராஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஓடுதளத்தில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் தொடங்கியது. இதில் கோவையை சேர்ந்த அணி முதலிடத்தை பிடித்து அசத்திய நிலையில் தொடர்ந்து 2வது நாட்களாக கார் பந்தயம் நடைபெற்று வருகின்ற நிலையில் இந்த பந்தயத்தில் தமிழகம் மட்டுமின்றி டெல்லி, பூனே, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்தும் 8 அணிகள் பங்கேற்றுள்ளது. நேற்று நடைபெற்ற போட்டியில் கோவை சேர்ந்த அணி முதலிடத்தை பிடித்த நிலையில் இன்று ஓடுதளத்தில் 3 மேற்பட்ட சுற்றுகள் நடைபெற்று உள்ளன. அதில் 3 சுற்று போட்டிகளில் முடிவடைந்த பின்பு புள்ளி பட்டியல் அடிப்படையில் சிறந்த அணி வீரர்கள் மற்றும் சிறந்த வீரர்களை தேர்வு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.